I welcome you to learn English. இந்த 3 வாக்கியங்களை பாருங்க. I am go to college. நான் காலேஜுக்கு போகிறேன். He knows everything. அவருக்கு எல்லாமே தெரியும். We are driver. நாங்கள் ஓட்டுநர்கள். டிரைவர். சென்டென்சஸ் பார்த்த உடனே மிஸ்டேக்ஸ் தெரியுதா? அப்போ உங்களுக்கு ஈஸியாக கிராமர் மிஸ்டேக்ஸ் ஐடென்டிஃபை பண்ண தெரியுது அப்படின்னு அர்த்தம். தெரியலைனாலும் பரவாயில்ல, இனிமே இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டதுக்கப்புறம் ஈஸியாக உங்களுக்கு தெரியும். I am go to college வரக்கூடாது. I go to college வரலாம். I am going to college வரலாம். am, is, are, where இந்த மாதிரி be verbsக்கு அடுத்து வந்துச்சுன்னா, ஒரு verb வந்துச்சுன்னா அதோட ing சேர்க்கணும், இல்லைன்னா past participle வரணும், இல்லைன்னா adjective வரணும். He knows everything. இந்த வாக்கியம் கரெக்ட். We are drivers அப்படின்னு இருக்கணும், பன்மை. ஸோ we are drivers. டிரைவர் அப்படின்னு இருக்கக்கூடாது. I welcome you to this channel, Syntax. Spoken English videos, English grammar explanation videos எல்லாம் இந்த சேனலில் பார்த்துட்ருக்கோம். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். It should be known to all. இது எல்லாருக்கும் தெரிய வேண்டும். He give all answers. அவர் அனைத்து விடைகளையும் கொடுக்கின்றார். They run slow. அவர்கள் மெதுவாக ஓடுகின்றனர். இதில் என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, மிஸ்டேக்ஸ் இல்லையா அப்படிங்கிறத வீடியோ பாஸ் பண்ணிட்டு கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். It should be known. இந்த பி வேர்ப் இருக்குது பாருங்கள், அந்த பி வேர்புக்கு அடுத்து வந்துச்சுன்னா, ஒரு வேர்ப் வந்துச்சுன்னா அது பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். நோ ப்ரெசன்ட் டென்ஸ், நியூ பாஸ்ட் டென்ஸ், நோன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, இந்த நோ அப்படிங்கிற வேர்புக்கு நீங்கள் டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா இந்த நோன் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பி வேர்ப் வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வரணும். இட் ஷுட் பி நோன். ஹீ கிவ்ஸ் ஆல் ஆன்சர்ஸ். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட முக்கியமான ரூல். ஹீ, ஷீ, இட் இந்த மாதிரி சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். ஸ்லோ அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஓகே, பக்கத்தில் வேர்பு தான் இருக்குது, அதனால் வேர்பை எக்ஸ்பிளைன் பண்ணுற வார்த்தை அட்வேர்பாக தான் இருக்கணும். ஸோ ஸ்லோலி அப்படிங்கிற வார்த்தை அட்வேர்ப். தே ரன் ஸ்லோலி. எப்படி ஓடுறாங்க? மெதுவாக ஓடுறாங்க. நான் லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். இதில் என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, இல்லை மிஸ்டேக்ஸ் இல்லையா அப்படிங்கிறத பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். We have not done any mistakes. First sentence correct. This are the given materials. This அப்படின்னா என்னது? இது அப்படின்னு அர்த்தம். சிங்குலர், ஒருமை. பக்கத்தில் ஆர் அப்படின்னு பன்மைக்கு உண்டான வேர்ப் இருக்குது, அதனால் these are the given materials. The students has finished அப்படின்னு வரக்கூடாது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் பன்மை, அதனால் have தான் வரணும். ஓகே, சிங்குலர் வந்துச்சுன்னா has, ப்ளூரல் வந்தால் have. We have to do this. He have to attend the test. He doesn't know how to do this. 3 வாக்கியங்கள்லையும் மிஸ்டேக்ஸ் இருக்கா, அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். We have to do this. நாம் இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும். இந்த சென்டென்ஸ் கரெக்ட். அதே மாதிரி லாஸ்ட் சென்டென்ஸ், he doesn't know how to do this. அவருக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை, அதுவும் கரெக்ட். மிடில் இருக்கிற ஆப்ஷனில் he have அப்படின்னு வந்திருக்கு. ஸோ பன்மை வந்துச்சுன்னா தான் have, சிங்குலர் வந்தால் has. இந்த மாதிரி மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் கொடுத்துருக்கேன், சென்டாக்ஸ் ப்ளஸ் சேனலில். மாடல் சென்டென்சஸ் பார்த்து அதே மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடியெல்லாம் நான் 10 மணி நேரம் தூங்குவேன். அது ஃபஸ்ட் சென்டென்ஸ். ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்கள், இந்த பில்டிங் 5 ஃப்ளோர்ஸை கொண்டுள்ளது. அடுத்து, தீஸ் எக்ஸசைசஸ் மோட்டிவேட்டஸ் வெல். இந்த எக்ஸசைசஸ்லாம் எங்களை நல்லா மோட்டிவேட் பண்ணுது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். முன்னாடி வழக்கமாக செஞ்சுக்கிட்டு இருந்த ஒன்று இப்போ செய்கிறது கிடையாது. அந்த மாதிரி விஷயத்தை சொல்கிறப்ப யூஸ்ட் டு யூஸ் பண்ணுவோம். ஐ யூஸ்ட் டு ஸ்லீப் ஃபார் 10 hours earlier. முன்னாடியெல்லாம் நான் 10 மணி நேரம் தூங்குவேன். ஐ யூஸ்ட் டு விசிட் டெம்பிள்ஸ் டெய்லி. நான் டெய்லி கோயிலுக்கு போவேன், ஆனால் இப்போ போகிறதில்லன்னு அர்த்தம். மீதி இருக்கிற 2 வாக்கியங்களும் கரெக்ட். திஸ் பில்டிங் ஒரு பில்டிங் தான், அதனால் ஹேஸ் வந்திருக்கு. அவர்களுடைய விருப்பம் மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறது. தேர் விஷ் டு பார்ட்டிசிபேட் இன் தி மீட்டிங். யூஸ்வலி வி ஹாவ் காஃபி அட் திஸ் டைம். இந்த நேரத்தில் நாம் காஃபி குடிப்போம். இந்த நேரத்தில் இட் இஸ் எ ரிமார்க்கபிள் மூமெண்ட். இது ஒரு குறிப்பிடத்தக்க தருணம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். யூஸ்வலி வி ஹாவ் காஃபி அட் திஸ் டைம். ரெகுலராக பண்ணுற ஒரு விஷயம், அதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். வழக்கமாக இந்த நேரத்தில் காஃபி குடிப்போம், வி ஹாவ் காஃபி. அந்த இடத்துல ஹேட் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அதே மாதிரி இட் இஸ் எ ரிமார்க்கபிள் மூமெண்ட். இதுவும் கரெக்ட் தான், எந்த மிஸ்டேக்கும் இல்லை. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், தேர் விஷ். தேர் அப்படின்னா அங்கே அப்படின்னு அர்த்தம். அவர்களுடைய அப்படிங்கிறதுக்கு தேர், THEIR.
ஓகே, தேர் விஷ் டு பார்ட்டிசிபேட் இன் தி மீட்டிங். திஸ் இஸ் அ குட் எக்ஸசைஸ். இது ஒரு நல்ல எக்ஸசைஸ். வி என்ஜாய் திஸ் எக்ஸசைஸ். நாங்கள் இந்த எக்ஸசைஸை என்ஜாய் பண்ணுறோம். எவ்ரி ஒன் கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெல். ஒவ்வொருவரும் நன்றாக இங்கிலீஷ் பேச முடியும். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். 3 வாக்கியங்கள்லையுமே எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை. திஸ் இஸ் அ குட் எக்ஸசைஸ். இது ஒரு நல்ல எக்ஸசைஸ். வி என்ஜாய் திஸ் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸை என்ஜாய் பண்ணுறோம். எவ்ரி ஒன் கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெல். ஒவ்வொருவரும் இங்கிலீஷ் நன்றாக பேசலாம். நீங்கள் ஒரு நல்ல வேலை செய்கிறீங்க. யூ ஆர் டூ எ கிரேட் ஜாப். யூ டிட் நாட் கேவ் எனிதிங் எஸ்டர்டே. நேற்று நீங்கள் எதுவுமே கொடுக்கவில்லை. ஷால் வி கோ டு அனதர் எக்ஸசைஸ். நம்ம அடுத்த எக்ஸசைஸ் போகலாமா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இதுதான் முக்கியமான மிஸ்டேக். யூ ஆர் டூ. ஓகே, யூ ஆர் டூ அப்படின்னா நீ ஒரு செய் அப்படின்னு அர்த்தம். ஸோ மீனிங்கே இல்லை. ஓகே, ஆர், இஸ், வாஸ், வேர் இந்த மாதிரி பி வேர்ப்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு அதை ஃபாலோ பண்ணுற வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். ஓகே, அதை ஃபாலோ பண்ணுற வேர்ப் இதில் எது? டூ. டூயிங் அப்படின்னு வரணும். ஓகே, இல்லைன்னா அட்ஜெக்டிவாக வரணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக வரணும். யூ ஆர் டன் அப்படின்னு வரணும். அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி வாக்கியங்கள் ஃப்ரேம் பண்ணுவோம். யூ ஆர் டூயிங் எ கிரேட் ஜாப். நீங்கள் ஒரு பெரிய நல்ல வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். யூ டிட் நாட் கிவ் எனிதிங் எஸ்டர்டே. யூ டிட் நாட் கேவ் எனிதிங் அப்படின்னு இருக்கு பாருங்கள். ஸோ டிட்டை ஃபாலோ பண்ணுற வேர்ப் கண்டிப்பாக ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். இங்கே பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது. கிவோட பாசன்ஸ் கேவ். யூ டிட் நாட் கேவ் அப்படின்னு இருக்கக்கூடாது. யூ டிட் நாட் கிவ் எனிதிங். யூ டிட் நாட் ஈட். யூ டிட் நாட் ஸ்லீப். அந்த மாதிரி எல்லாமே ஃபாலோ பண்ணுற வேர்ப்ஸ் எல்லாமே ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கணும். ஷால் வி கோ டு அனதர் எக்ஸசைஸ். அனதர் எக்ஸசைஸ் போகலாமா? நான் இதில் கேள்விக்குறி மார்க் பண்ண மறந்துட்டேன். ஓகே, டைப் பண்ண மறந்துட்டேன். ஷால் வி கோ டு அனதர் எக்ஸசைஸ். அடுத்த எக்ஸசைஸ் போகலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஸோ கொஸ்டின் மார்க் இருக்கணும். நவ் லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். ஹி டோன்ட் வாண்ட் டு see that movie. அந்த படத்தை பார்க்க அவர் விரும்பவில்லை. இட்ஸ் a கிரேட் டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு என்னது? பகிர்ந்தளித்தல், விநியோகித்தல். இது ஒரு பெரிய பகிர்ந்தளிப்பு. வி கேரி ஆன் அவர் டியூட்டிஸ். கேரி ஆன் அப்படிங்கிறது ஃப்ரேசல் வெர்ப். நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கிறோம். வி கேரி ஆன் ஆர் டியூட்டிஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். லாஸ்ட் 2 sentences கரெக்ட். மிஸ்டேக்ஸ் கிடையாது. இட்ஸ் a great distribution. We carry on our duties. He don't want to see that movie. ஸோ டூ ப்ரெசன்ட் டென்ஸ், ஆனால் பன்மைக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, பன்மை. வி டோன்ட், தே டோன்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஹீ வந்துச்சுன்னா, அதாவது ஒருமை வந்துச்சுன்னா டஸ் யூஸ் பண்ணணும். ஹீ டசன்ட், ஷீ டசன்ட். ஓகே, த ஸ்டூடெண்ட், த பேபி டசன்ட். இந்த மாதிரி சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா டஸ் யூஸ் பண்ணணும். பன்மைக்கு டூ யூஸ் பண்ணணும். இப்போ உங்களால் ஈஸியாக கிராமர் மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். முக்கியமான கிராமர் மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸ், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.